ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி 10/7/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை கேட்கலாம். பொதுவாக ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா ஆண் ஜாதகங்களுக்கும் பெண் ஜாதகங்களுக்கும் 12 கட்டங்களை பொதுவான பலன்களாக எடுத்துப்பான். இப்போ உதாரணம் சொல்லணுன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம்னா ஆண் பெண் 2 பேருக்கும் 4ஆம் இடம் சுகஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா 2 பேருக்கும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆனால் பெண்களுக்கு மட்டும் அந்த 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம்னு சிறப்பாகவும், இந்த 9ஆம் இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாள். இந்த 8, 9ஆம் இடத்துக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்போ இந்த பாக்கியம் நல்லா அமைந்த பெண்களுக்கும், அதாவது வாக்கு ஸ்தானமும் பாக்கியமும் நல்லா அமைஞ்ச பெண்களுக்கு வாக்கு சாதுரியம் இருக்கும், தீர்க்கமான புத்தி இருக்கும். பாக்கியாதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடியவளாக இருப்பாள். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கும். இந்த தமயந்தி கூட பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையும் சாதுரியமும் ரொம்ப இருந்தது. உங்களுக்கு தமயந்திக்கு நலனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, நலனுக்கும் தமயந்தி மேலே பிரியம் இருந்தது. ஆனால் இந்த அவள் அப்பா பீமனுக்கு மட்டும் ஒரு எண்ணம்னா தன் பெண் என்ன நினைக்கிறான்றது தெரியாது. இங்கே பஞ்சபாண்டவர் நினச்சிடாதீங்க, இந்த இது நலசரித்திரத்தில் வர விஷயம். இந்த தமயந்தி என்ன ஆசைப்படுறான்றது அப்பா தெரிஞ்சுக்கல. இப்போ இருக்கக்கூடிய தகப்பனார்களும் அப்படி தானே இருக்கா, பெண்ணு என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கல. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், வீடு வாகனம் வாங்கும் யோகம் இப்பொழுது வெகு சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிலே புதுமையான யுக்திகளை கையாண்டு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். தொழில் வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்துதல், அதிநவீனமயமாக்குதல் போன்றவையெல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதனின் வீட்டிலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மை செய்யும் நாள் என்று சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாள் என்றும் சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதிலே இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். உங்களது இல்லத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். கருத்து வேறுபாடு கொண்டவர்களெல்லாம் கூட இப்பொழுது மீண்டும் ஒன்றாக நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மனஸ்தாபங்களெல்லாம் மறைந்து போகும். விரோத பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு வழங்கப்படும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருப்பீர்கள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதியும் 2 குடைய சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய சந்திரனின் வீட்டில் ராசி அதிபதி புதனும் 4ஆம் இடமாகிய புதனின் வீட்டில் சந்திரனும் இடப்பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. சந்திரன் தனது சொந்த நட்சத்திரங்களில் ஒன்றான ஹஸ்தச்சாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்கள் ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய கடகத்திலே புதன் சந்திரன் சேர்க்கையும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நேரம் இது. இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களது தொழிலிலே இமாலய வளர்ச்சி ஏற்பட போகிறது. இதுவரை இருந்திராத அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இப்பொழுது தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பேச்சு, பாட்டு, குரல் ஆகியவற்றை மூலதனமாக கொண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கும். திறமைகள் அனைத்தும் பாராட்டப்படும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசியில் புதன், 3ஆம் இடமாகிய புதனின் வீட்டில் கன்னியில் ராசி அதிபதி சந்திரன். புதன் சந்திரன் பரிவர்த்தனை. ராசி அதிபதி சந்திரன் புதன் வீட்டில் தன் சொந்த நட்சத்திர சாரத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பயணங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் தனலாபம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக அமோக வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் விரும்புகின்ற கல்லூரியிலே விரும்புகின்ற பாடத்திட்டத்திலே சேரக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன், 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் அமைந்திருக்கின்றன. விரயஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சுப விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வாய்ப்பு இப்பொழுது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ள சிம்ம ராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதிலே உங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமண தடை அனைத்தும் விலகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன், ராசி அதிபதி புதன் சந்திரனின் வீடாகிய கடகத்திலே இருக்கிறது. ராசி அதிபதி புதனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் பெற்றிருக்கின்ற பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், முக்கியமான நாள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி ஏற்படுவது உறுதி. தொட்டது துலங்கும் நாள். எதை தொட்டாலும் பொன்னாகும். மைதாஸ் டச். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். பொற்காலம் ஆரம்பிக்கப் போகிறது. அதற்கான துவக்க நாள் என்று சொல்லலாம்.